Hi all, welcome to Goat Guidely Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா important documents to carry in exam hall for RRB PO prelims. அதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா RRB PO prelims இருக்கு இல்லையா? இந்த RRB PO prelims தான் இப்போ வந்து நம்ம எல்லாருமே எழுத போற ஃபர்ஸ்ட் எக்ஸாமா இருக்க போகுது. அதாவது இந்த 2024ல எழுத போற மேஜரான கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆக போற எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா RRB PO prelims தான். இந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்காவே இருக்க போகுது. இந்த இயர்ல மெயினான ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம், கிளியர் பண்ணிட்டோம்னாவே இந்த இயர்ல ஒரு பெரிய ஓப் கிடைச்சிரும். நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கான ஒரு ஓப்புமே இந்த எக்ஸாம் தான். அதனால இந்த எக்ஸாம்ல நம்ம அந்த தப்பு எதுவுமே பண்ணிடக்கூடாது. அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா எக்ஸாம் ஆளுக்கு நம்ம எடுத்துட்டு போற திங்ஸ்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட IBPS வெப்சைட்ல போய்க்கோங்க. IBPS.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அட்மிட் கார்டு தான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு போகணும். ஓகேவா? அட்மிட் கார்டு கண்டிப்பா கம்பல்சரி எடுத்துட்டு போகணும். அட்மிட் கார்டு ஆல் டிக்கெட் ரெண்டு நேம்ல சொல்லுவோம். அது இதெல்லாம் நம்ம கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்துக்கோங்க. அந்த அட்மிட் கார்டுல உங்களோட போட்டோ வந்திருக்கும். கரெக்டா? அந்த போட்டோக்கு பக்கத்திலே இன்னொரு பாக்ஸ் இந்த சைட்ல இருக்கும். அந்த பாக்ஸ்ல இங்க என்ன நம்ம போட்டோ அப்லோட் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு போட்டோவை பேஸ்ட் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி இடத்துல அந்த போட்டோவை கண்டிப்பா பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 2 போட்டோ எடுத்துக்கோங்க. ஒரு போட்டோ கம்பல்சரி நம்மளோட எக்ஸாம் சென்டர்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னொரு போட்டோ ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ்க்கு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், இந்த அட்மிட் கார்டில் இருக்கிற போட்டோவை கூட ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, மழை வந்துருச்சு, நனைஞ்சிருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதுக்காக இன்னும் ஒரு போட்டோ 1 or 2 போட்டோ எடுத்துக்கிறது தப்பே இல்லை. ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போறோமா 3 to 4 போட்டோஸ் எப்பயுமே கேரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா இந்த அட்மிட் கார்டோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அடுத்தது ஐடி ப்ரூஃப். நீங்க ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும். உங்களோட அட்மிட் கார்டுல இருக்கும் இல்லையா உங்களோட நேம், அந்த நேமோட மேட்ச் ஆகிற ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. அந்த ஐடி ப்ரூஃப்ல ஒரு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? ஒரிஜினல் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? பிளஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி இருக்கணும். கண்டிப்பா எடுத்துருக்கணும். ஓகேவா? இது ரெண்டையும் கேரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அட்மிட் கார்டு எடுத்தாச்சு, ஜெராக்ஸ் எடுத்தாச்சு, போட்டோஸ் எடுத்தாச்சு. இந்த 3 திங்ஸுமே நம்ம கம்பல்சரி எடுத்துட்டோம். ஓகேவா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயங்கள் என்னன்னா இந்த 3 திங்ஸ் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பென் நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்க இப்போ சால்வ் பண்ணுவீங்க இல்லையா, எக்ஸாம்ஸ் போட்டு பார்ப்பீங்க, மார்க் எடுப்பீங்க. அந்த பெண்ணை எடுத்துக்கோங்க. அந்த பென்ல இங்க் ஃபுல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பெண்ணை எக்ஸ்ட்ரா கேரி பண்ணிக்கோங்க. அது கம்மியா இருக்கு, ஒரு டவுட் இருக்குன்னா இன்னொரு பெண் எடுத்துக்கோங்க. அது நல்லா எழுதுதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த திங்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த போட்டோ நம்ம சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு சொன்ன இல்லையா, நீங்க வந்து போட்டோ எடுத்துட்டு போகணும்னு சொன்ன இல்லையா, அந்த போட்டோ வந்து எந்த போட்டோனாலும் எடுத்துட்டு போலாமா, அந்த மாதிரி டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பா எந்த போட்டோனாலும் எடுத்துட்டு போறது கிடையாது. நம்ம அப்ளை பண்ணும் போது ஒரு போட்டோ வச்சிருப்போம் இல்லையா, அந்த போட்டோ தான் எக்ஸாக்ட் அதே போட்டோ தான் எடுத்துட்டு போகணும். ஓகேவா? நீங்க இப்ப பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நைட் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணாம நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறவங்க எல்லாமே 3rd ஆகஸ்ட் எக்ஸாம் இருக்கிறவங்க எல்லாமே இந்த திங்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 5க்குள்ளே பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த எக்ஸாம் சென்டர் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாம் சென்டர் எங்க போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுல எங்க போட்டிருக்காங்க, அந்த எக்ஸாம் சென்டர் வந்து ஒரே ஒரு பிளேஸ்ல நிறைய சென்டர் இருக்கலாம். உங்களோட ஃப்ரெண்டு பேச்சுவாக்கில் உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கலாம். அந்த ஃப்ரெண்டோட சென்டருக்கே நீங்க போயிடக்கூடாது. சரியா? அந்த எக்ஸாக்ட் சென்டர் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டா போயிடுங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 8ன்னு கொடுத்துருக்கானா, 8 AM மார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 8 AM கரெக்டா அங்க இருக்கிற மாதிரி பாருங்க. இல்லைன்னா 8:15 இந்த டைமுக்குள்ள அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எந்த பதட்டமோ எதுவுமே இருக்காது. சரியா? எந்த பதட்டம் எதுவுமே இல்லாம போய் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க இந்த 8:15 ஃபர்ஸ்ட் ஸ்லாட் அப்படின்னா செகண்ட் ஸ்லாட் வந்து 10:30னா 10:45க்குள்ள அங்க இருக்கிற மாதிரி பாருங்க. இதுதான் நம்ம பண்ண வேண்டிய மெயினான விஷயங்கள். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாவே எக்ஸாம் ஈஸியா நமக்கு அங்க அப்பியர் ஆகலாம். எந்த ஒரு பதட்டமோ எந்த ஒரு படபடப்போ எதுவுமே இருக்காது. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். இதை மட்டும் இல்லாம எக்ஸாம் ஹாலுக்கு போயிடாதீங்க. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களோட தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகேவா? எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.